தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின் இது ஆங்கிலத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இட்ஸ் அக்கார்டிங் டு இட்டர்னல் பர்பஸ் which he purposed in Christ Jesus our Lord. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த ஒரு அநாதி தீர்மானம். இது என்னுடைய கிரியை அல்ல, ஆண்டவருடைய ஒரு இட்டர்னல் பர்பஸ், ஒரு அநாதி நோக்கம். அந்த கிருபையின்படியே 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அன்றைக்கு சீஷர்கள் கூட இதை அறிந்து கொள்ள முடியல. உன்னதத்தில் இருக்கிற துணைத்தரங்கள் அதிகாரங்கள் என்று சொல்வது அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவனா. எப்படிங்க அவர் நித்திய பிதாவா? எனக்கு குமாரன் தானே சொன்னேன், எனக்கு ஒரு குமாரன் பிறந்தார்னு சொன்னேன். அந்த குமாரன் எப்படி வல்லமுள்ள தேவனா இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரிந்திருக்காது. குமாரன் எப்படி தேவனா இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரியுமா? அது குமாரன் எப்படியா நித்திய பிதாவா இருக்க முடியும்? ஏசாயாவுக்கு புரியும். சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனம். புரியுமா அவருக்கு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் சொல்றாரு. புரியுமா? கன்னி எப்படி கர்ப்பவதியாவா? நடக்குமா? அது சயின்ஸ். அது சொன்னவருக்கு புரியுமா? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். யாருக்கு புரியாது? ஸ்திரீயின் வித்து ஒரு பெரிய சர்ப்பத்துடைய தலையை நசுக்கிருமா? என்ன அது? புரியலையே. தீர்க்க தரிசனம் சொன்னவர்களுக்கு அன்றைக்கு புரியவில்லை. அவர் வருவார், அவர் நம்முடைய துக்கத்தையும் வேதையும் சுமப்பார். அவருடைய தழும்புகளால், காயங்களால் நம்ம குணமாகும். அவர் தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காக. யார் அவர் தெரியுமா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவ தூதர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாத ரகசியத்தை இன்றைக்கு சபையில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை வெற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா?